சுவாமி சரணமையப்பம். ஹலோ கைஸ், வெல்கம் டு கோகுல் பிளாக்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். எஸ் கைஸ், நம்ம வந்து சபரிமலைக்கு போக போகிறோம். சபரிமலைக்குனா ஸ்ட்ரைட்டாக பம்பாக்கே இங்கேருந்து நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் இருக்குது. அந்த பஸ் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டும் இருக்குது, லிங்க் ஆப்பும் இருக்குது. நம்ம அந்த இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எஸ்சிடிசி எங்கே போனாலும் நம்ம எஸ்சிடிசி அவைலபிள் இருக்கிற பஸ் எல்லாத்தையும் புக் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்சிடிசியில் தான் போக போகிறோம். அதுவும் என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. நம்ம வந்து ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பரோட ரேட் வந்து நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து பம்பாக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 1580 அவ்வளோ வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீட்டர் வந்து எவ்வளோப்பா வருதுன்னு கேட்டிங்கன்னா 1280 வருது. கிட்டத்தட்ட ஒரு 300 டிஃப்ரென்ஸில் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் விலாக் தான் இப்போ பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விலாக் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என் விலாக் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே போயிடுச்சு. இப்போ நம்ம விலாக் பண்ணி இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரணுன்னு நம்ம ஐப்பங்கிட்ட வேண்டிப்போம். ஒரு நியூ எஸ்சிடிசியில் தாங்க புக் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எந்த பஸ்ஸில் போக போகிறோன்னு. இதில் இப்போ புதுசாக எஸ்சிடிசி விட்டுருக்காங்களா, லைட் க்ரீனில் ஒரு மாதிரி அந்த கலரில் இருக்க பஸ்ஸு தான். பட் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:51. நான் இப்போயே வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் இடுமுடி கட்டுறது வந்து நங்கநல்லூர் ஐயப்பன் கோயிலில் கட்டினோம். ஏன்னா எனக்கு அது நியர்பை அந்த ஐயப்பன் கோயில் தான் நம்ம கட்டிட்டு நம்ம அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஆலந்தூரில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பஸ் ஏறி இப்போ கிளம்பாக்கம் வந்துட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் இங்கே அப்படியே ரெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம பஸ்ஸு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock. நான் வந்து 29 டிசம்பர். நான் அன்றைக்கி ஒரு 2 weeks முன்னாடி பஸ்ஸு டிக்கெட் செக் பண்ணும்போது 2 o'clock இருக்க பஸ்ஸு ஒன்று தான் இருந்துச்சு. பட் அது ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணால் அப்புறம் 2 days அப்புறம் நான் அப்புறம் செக் பண்ணும்போது 2 பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்தது. அது 2 o'clock இருக்கிறது அப்பர் பிளஸ் ஃபுல்லாகிடுச்சு ஸ்லீப்பரு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 3 o'clock பஸ்ஸில் தான் இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதில் புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 மணிக்கு தான். பட் ஆனால் இங்கே ஒரு 1 o'clock ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்தோன்னு கேட்டோன்னு சொன்னாங்க. கண்டக்டர் தான், நம்ம எஸ்சிடிசியில் ஒரு கண்டக்டர் தான். நம்ம போகணுன்னு அங்கே ஃபஸ்ட்டே ஒரு எஸ்சிடிசி சபரிமலைக்கு ஒரு வண்டி இருந்துச்சு. அது 1 மணிக்கு போகிற வண்டி. அதுலேருந்து கண்டக்டர் தான் எங்கிட்ட சொன்னேன், எப்போப்பா எங்கே போகிறீங்க கேட்டேன். சபரிமலைக்கு தான். எந்த 3 மணி பஸ், இது 1 மணி பஸ்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அது இப்போ தான் ஃப்ரீயாக தான் போகுது இந்த பஸ்ஸுங்க கேட்கு. 2 மணி இது நான் பார்க்கும்போது 2 மணி இது ஃபுல்லு, 2:30 இது ஃபுல்லு, 3 மணி ஃபுல்லு. இப்போ நான் செக் பண்ணும்போது நான் நல்ல வேலை அதில் புக் பண்ணிவிட்டேன். இது வந்து நம்ம ஏன் வந்து இது ஸ்ட்ரெயிட் பஸ் புக் பண்ணியிருக்கோன்னா இதுவே ஈஸி தாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மாறி போகிறதுக்கு சீட்டில் உட்காந்துட்டு போகிறதுக்கு நம்ம இதில் ஒரு 300 எக்ஸ்ட்ரா தான் வருது. அதனால் இதிலே நம்ம புக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம விளாக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் பஸ்ஸு காட்டுறோம். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 4-5 இந்த பிளாட்ஃபார்மில் தான் கிளம்பாக்கத்தில் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பஸ்ஸு தாங்க நம்ம பஸ்ஸு. இந்த டைம் பார்த்து ஒரு தாத்தா பாட்டி நடந்து போகிறாங்க. இதான் நம்ம போகிற இது வந்து 1 மணி பஸ்ஸு. இந்த டைமில் இது அந்த ஏரியாவில் தான் 3 மணிக்கு வர பஸ்ஸும் வருமா. நம்ம அதுக்காக தான் வெயிட்டிங். நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துவிட்டோம். நம்ம சாமி இது பண்ணுறதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு இடுமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம கிளம்பி இப்போ வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கோம். 2 hours கிட்டே நம்ம இப்போ இங்கே உட்காரணும். பஸ் வந்து 2:30 திருப்பி 2:30 ஒரு பஸ் போகுது. அது போனதுக்கப்புறம் தான் நம்ம 3 மணி பஸ்ஸை வெயிட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்தோம்ல, அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே நம்ம பஸ் ஏறிட வேண்டியதான். இதோட நைட்டு நம்ம போய் சாப்பிட வேண்டியதான். நம்ம விளாக் பண்ணும்போது நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும். புதுசாக இருக்குங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நடந்து வர்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பஸ்லாம் கூட தாம்பரத்தில் ஏறிடுவேன். திருவண்ணாமலைக்கு விழுப்புரம் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகிறேன்னா அங்கேயே ஏறிடுவேன். அங்கே ஏறும்போது நம்ம அப்படியே ஏறனால பஸ்ஸு வந்து அப்படியே உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் டிஸ்ட் அப்படியே வெளியே போய்டும். அதனால் நான் இந்த உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துருக்கேன். உள்ளே வந்து பார்க்கும்போது சூப்பராக செம்ம நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்ருக்கேன். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்ப எல்லோரும் நல்லா நிறைய கடைலாம் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸு ஃபுட்டுன்னு எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டே இருக்கலாம் போல். பஸ்ஸு வருதோ இல்லையே சாப்பிட்றலாம், அந்த மாதிரி கடை நிறையா இருக்குது. ஜாலியாக இப்போ என்ஜாய் பண்ணலாம் போல். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் நியூன்றதுனால இல்லை, பட் சூப்பராகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அண்டு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வாக் பண்ணி வந்தாங்க. நம்ம ஆலந்தூரில் பஸ் ஏறி அந்த மெயின் அங்கே வந்து எம்டிசி பஸ்லாம் இது பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுற இடத்துலேருந்து அங்கேருந்து நடந்து உள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டே நம்ம எஸ்சிடிசியான இதெல்லாம் இருக்கீங்க. அதை நம்ம பார்க்கும்போது இங்கேயே நம்ம பார்த்தோம். அந்த டைம் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சூப்பர், அவ்வளோதான். வேறு லெவலில் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி எப்போவும் சூப்பராக நீட் அண்ட் க்ளீன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பட் பாருங்களேன், நான்
ட்ரெயினில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸு அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, பார்த்து போவாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோங்க பஸ்ஸை, 2 பேர், நானும் எங்கள் அப்பா புக் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா வந்து என்னை விலாக் எடுக்க விடுவாரான்னு தெரியல, பார்ப்போம். சப்போஸ் வரலன்னா கோச்சிக்காதீங்க. அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயர் கோயிலே வந்து கேமராமேன் சரியில்லை, வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான் கேமராமேனு. நான் எடுக்க சொன்னேன், பட் அவர் தலைவர் சரியாக எடுக்காத வரைக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஒரு சில இடத்துல சரியில்லைன்னா சரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் இடுமுடிலாம் கட்டிட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் அது ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்கே தெரியாது, நம்ம ஒரு கையில் இடுமுடி பை, இன்னொரு கையில் அந்த பேகு, ஒரு சின்ன பை, அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்மளால் அதை வந்து இது பண்ணிக்க முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது, ஃபோனையும் பிடிக்க முடியாது. நான் வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலுன்ற ஆஞ்சநேயர் கோயிலும் நங்கநல்லூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அது பேக் சைட்லேயே அப்படியே ஐயப்பன் கோயில் இருக்குன்னு. நம்ம ஐயப்பன் கோயிலில் தான் இடுமுடி கட்டிட்டு வந்தோம். கட்டிட்டு நான் மட்டும் வந்து இந்த தில்லையகங்கா சபைக்கிட்ட வந்துட்டேன். ஏன்னா 76 பஸ் வருதான்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம ஆலந்தூரில் இறங்கி அங்கேருந்து பஸ் போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். பஸ்ஸே வரல, ரொம்ப நேரம், ஒரு 10 நிமிஷம் கிட்ட அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறமா வந்துச்சு நம்ம தாழ்வு பேருந்துன்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ ஓடுதலை பேக் இன்ஜினில் வயலட் கலர் ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸு ஓடிட்டுருக்கு. ஆனால் செம பவருங்க. என்னையே ஒரு சில தூக்கி கடாசிடுச்சு. நான் இடுமுடி கட்டியிருக்கேன், ஹேண்டு கை இடுமுடி வேறு ஒரு பக்கம் கையில் ஒரு சின்ன பேக்கு, லன்ச் பேக் மாரி லன்ச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம் வீட்லேருந்து. அதை வந்து வச்சு நம்மளுங்க ஒரு மாரி மரிச்சார். BMW காரில் எப்படி ஒரு மாரி மரிச்சு அப்படி சும்முன்னு பறக்கும், அந்த மாதிரி பறக்குது வண்டி ஒரு செகண்டில். என்னையே தெளிர்ச்சு ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் பின்னாடி இருந்தவங்க என்னை பிடிச்சாங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைனா கீழே வந்துட்டுருப்பேன். நம்ம பேக்கில் இருக்க டோரில் தான் ஃப்ரண்ட்டில் இருந்தப்பறம் அந்த இடத்துல கீழே பிடிச்சிருக்கலாம். நான் பேக்கில் ஏறினதுனால அந்த இதுவாகிடுச்சு. பட் ஆனால் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க, அது வரைக்கும் அது தேங்க்ஸ் அலாட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நம்ம ஆலந்தூர் இறங்கி அங்கேருந்து மெட்ரோ கிட்ட கீழே ஒரு A to B காஃபி ஷாப்பு, அங்கே காஃபி குடிச்சிட்டு வந்தேன். அங்கே ஒரு பஸ் ஏறினேன். அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம கிளம்ப போகணும். பட் ஆனால் தாழ்வு பேருந்து சூப்பராக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்கிறதுக்கு. அதுலேயும் நான் வந்து இன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த பஸ்லேயும் இன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் வந்து இன்றைக்கி இந்த SCTCலேயும் நம்ம இதில் தான் இனிமேட்டும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இதுலேயும் SCTCயில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஒயிட் SCTC, ஓல்டு SCTC, அந்த ஒயிட் கலர்லேயும் இருக்கிறது, க்ரீன் கலர் பழசு ஒரு மாதிரி பால் பச்சை கலராக இருக்கும் அது. பட் ஆனால் இந்த SCTCயில் இனிமேட் தான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இனிமேட் தான் நான் வந்து இதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அண்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் 1 மணி வண்டி ஒரு லுக் எடுத்தேன் பாருங்களேன், ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கே. எப்படி சொல்கிறது, ஒரு அக்ரெசிவ், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாஸ்டி லுக் இருந்துச்சு அந்த வண்டியில் வந்து பார்க்கும்போது. நான் அப்படி ஒரு ஃபேஸ் இருந்தது. இன்னொரு பஸ் வந்துருச்சுங்க, இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு பஸ் வந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்த பஸ் அது. பட் இப்போ இங்கே ஒரு பஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அது வந்து இப்போ 2 மணிக்கு போகிற வண்டியாக இருக்கும். 2 மணிக்கு போகிற வண்டி, அப்புறம் 2:30க்கு ஒரு வண்டி போனோன்னே நம்ம வண்டி வரும். நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 12:59. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ நேரம் எனக்கு கணக்கெலாம் தெரியாது. என்னடா இது கூட தெரியலையாடான்னு தயவு செய்து நான் திட்டாதீங்க, எனக்கு கணக்கே வராது. அது வரைக்கும் சொல்லிக்கிறேன். இதை ஆக்சுவலாக இப்போ ஒரு வண்டி வந்ததுன்னு சொன்னால, இது வந்து நாகர்கோயில் வண்டி போல், NGL நாகர்கோயில் தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வண்டி.